மக்களே இருங்க 5 பவுன் செயின் போட்டுன்னு வரேன். 5 பவுனு அடா. ஆமாம் 5 பவுன் தான். இப்போ கட்டலுக்கெலாம் சண்டை நடந்துச்சுல, அப்போ பவுன் வேலை குறைஞ்சிருந்தது. ஒரு சவரம் 35,000 ரூபாய். அதில் 5 பவுனு. அது நான் மெலிசா பார்த்து எடுத்தேன். நான் குண்டாக்குறேன்ல அதனால். இந்த ஓட்டு போடுறதுக்கு இந்த சுவிட்சு தயாரிச்சாங்க பாருங்க, அந்த ஓட்டு போடுறது, அந்த தயாரிச்சது யாருன்னு தெரியல. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆமாம் 23ஆம் தேதி எல்லாரும் குளிச்சுட்டு வந்து பட்டன் அழுத்துங்கன்னு காட்டுங்க பாருங்கள், அந்த பாக்ஸு தான். அது பேர் எனக்கு தெரியல. அதை கண்டுபிடிச்சி தயாரிச்சாங்க பாரு, அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. 2 கையும் கூட்டி நன்றி சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒரு கையில் ஃபோன் இருக்குது, அதுக்கு தான். ஏன்னு கேட்குறீங்களா? எல்லா கட்சியும் சூரியன் கட்சி முன்னாடியே இருக்குது. மொத்தம் 10 சுவிட்சு இருக்குது. அதில் 9வது சுவிட்சு தான் விஜய் சுவிட்சு. அதுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் அதில் எண்ணி பார்த்தேன். ரொம்ப நன்றி. ஏன்னு கேட்கலாம், முன்னாடியே இருந்ததுன்னு வச்சுக்க, விஜய்க்கு முன்னாடியே சுவிட்சுக்கு எல்லாம் போகிறவங்களாம் அழுத்திட்டாங்கன்னுவாங்க. லாஸ்ட்டாக இருக்குது பாரு, அதான் கெத்து. அதை போய் எல்லோரும் அழுத்திட்டு வருவாங்க, அவர் ஜெயிச்சிருவார். எப்படி? எப்பயுமே 1க்கு பக்கத்தில் 0 தான் ரொம்ப மெயின். 1 மெயின் இல்லை, 0 தான். 0 இல்லாத எதுவுமே கிடையாது. அது மாதிரி எல்லோரும் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க. 9வது சுவிட்சு தான் வருது விஜய் சுவிட்சு. 10வது சீமா. சீமா ஒரு நாள் ஜெயிப்பார் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக. அதுவும் நடக்கும். அடுத்த வருஷம் அடுத்த எலெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். இவர் என்ன பண்ணுற பார்த்துக்குன்னு தப்பு சொல்ல வரல. இருந்தாலும் புதுசாக ஒருத்தங்க வந்தானோடனே அதை உங்களை கொண்டு வந்து எவ்வளோ லாஸ்ட்டில் விட்டுருக்காங்க பாரு. ஸ்கூலில் படிக்க போனோம்னா புதுசாக சேர்றவங்கள, நீ இன்றைக்கி தான் வந்தியா, அங்கே போய் லாஸ்ட்டு பெஞ்ச் இருக்கு பாரு, அதில் போய் உட்காருப்பா அப்படின்னு வாங்க பாரு. அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஆனால் லாஸ்ட்டாக இருக்கிற பெஞ்சில் உக்காந்தவங்க முன்னாடி வந்துடுவாங்க, முன்னாடிக்கிறவங்க பின்னாடி போயிடுவாங்க. சீக்கிரம் நடக்கும். அதுக்கு தான். என்ன கரெக்டு தானே? இது கரெக்டுன்னு சொல்கிறவங்க என்ன அந்த லைக் பண்ணுறீங்களே, என்ன பண்ணுங்க, பண்ணாத போங்க. எனக்கு தோணுச்சு அதான்.